வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, தோஷம் இல்லை இரு திருமணம் அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா வியூஸ் போனால் தான் எனக்கும் ஒரு ஆசை, நிறைய வீடியோ உடனுக்குடன் போட. சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, லக்னத்தில் செவ்வாய், 4 கேது, 5 குரு, 10 சுக்கிரன், ராகு, புதனும் சூரியனும் 12 இருக்குது. சரி, இப்போ கட்டத்துக்குள்ளே போகலாம். இப்போ என்ன விஷயம்னா, திருமணம் 2 திருமணம் எப்படி இந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம் வாங்க. இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, 7ல் சந்திரன் இருக்குது. சரி, 6க்கு அதிபதி லக்னத்துலேயோ 7லையோ இருக்கக்கூடாது. இருந்தால் வீட்டில் பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும். இரு திருமணத்துக்கு முக்கியமான வாய்ப்பு. கரெக்டாக திருமண டைமில் செவ்வாய் தசை ஒரு 27 வயசில் வந்து ஒரு 33 34 வயசில் 7 வருஷம் நடந்தால் கண்டிப்பாக இரு திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதாவது 6க்கு அதிபதி 7லையோ லக்னத்துலேயோ இருந்தால் கண்டிப்பாக இரு திருமணம் நடக்கும். லக்னத்தில் செவ்வாய் தனிச்சு இருந்தால் அவங்கள கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தன வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வச்சுருந்தா அதுவும் பிரச்சனை தான். அது தனியாக செவ்வாய் மட்டும் லக்னத்தில் இருந்தால், எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அது விதி. சரி, இப்போ வாங்க இதுக்கு இரு திருமணம் எப்படி அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு விதி சொன்னேன்ல, அதை விட்டுடுங்க. இப்போ இதுக்கு விதி விலக்கு என்னென்னா, குரு வந்து லக்னத்தை பார்க்குது, சந்திரன் வளர்பிற சந்திரன் வந்து லக்னத்தை பார்க்குது. இங்கே பாருங்கள், சந்திரன் வந்து போராட்டாதியில் ஒரு அதாவது சுக்கிரனோட திசையில் பிறந்திருக்குது பையன். போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதுன்னு வைங்க. ஒரு 20 வருஷத்தில் ஒரு 15 வருஷம் சுக்கிர தசை எடுத்துக்கோங்க. சுக்கிரன் முடிஞ்சு என்ன திசை வரும்னா சூரிய திசை வரும். சூரியன் வந்து ஒரு 6, அது வந்து 21 வயசு வரைக்கும் இது சூரியனும் சுக்கிரனும் நடக்குது. அதுக்கப்புறம் 10 வருஷம் சந்திர தசை. எப்போ 21 to 31 வரைக்கும் சந்திர தசை நடக்குது. இப்போ 31ல் செவ்வாய் தசை ஆரம்பித்தா 38 வரைக்கும் செவ்வாய் தசை தான் நடக்கும். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன இது வந்து இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் விதிவிலக்கு. இந்த மாதிரி குரு பார்க்குறதும் சந்திரன் பார்க்குறதும் கொஞ்சம் விதிவிலக்கு. ஏன்னா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து வீட்டுக்காரம்மாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம வெளியே ஊர் வெளிநாடு அப்படி இல்லை அப்படின்னா வெளி மாநிலம் ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து போகிற மாதிரி இந்த ஜாதகத்தோட அமைப்பு இருக்கும். ஏன்னா குருவும் சந்திரனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த பார்வைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரும். 2 திருமணம் நடந்தே ஆகும் இந்த செவ்வாய் தசையில். ஓகே, தேங்க்யூ.